நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன்ன்றது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்க பேஸ் தியரம்ம பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்டோட கிளாஸ் லேபிள பிரெடிக்ட் பண்றதுக்கு தான் இந்த டெக்னிக்க வைட்லி யூஸ் பண்ணுவோம். நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ அண்ட் டெஃபினிஷன்ஸ ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஸ் தியரம்னா என்ன? பேஸ் தியரமோட ஃபார்முலேஷன ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ எப்படி பண்றதுன்ற ஸ்டெப்ஸ வந்து ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா, ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்டோட கிளாஸ் லேபிள பிரெடிக்ட் பண்றது தான். இந்த பிரெடிக்ஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன்ல பேஸ் தியரம் யூஸ் பண்ணி டேட்டா ஆப்ஜெக்ட்டோட கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ் கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் டேட்டா ஆப்ஜெக்ட்டோட கிளாஸ வந்து பிரெடிக்ட் பண்ணும். இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சினாரியோல தி அக்கரன்ஸ் ஆஃப் ரெயின வந்து பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ டாஸ்க்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா பிரெடிக்டிங் தி ஈவென்ட் ஆஃப் ரெயின். இந்த டாஸ்க்கை வந்து நம்ம 3 கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். டார்க் கிளவுட், விண்ட், ஹியூமிடிட்டி. இந்த 3 கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் வந்து நம்மளோட இன்புட் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கு அக்கரன்ஸ் ஆஃப் ரெயினை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதாவது given தி கிளைமேட்டிக் கண்டிஷன் டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், wind equal to speedy, humidity equal to I. இந்த கிளைமேட்டிக் அப்சர்வேஷனுக்கு தி அக்கரன்ஸ் ஆஃப் ரெயின் வந்து என்னவா இருக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இன்புட் அப்சர்வேஷன்ஸை தான் டெஸ்ட் டேட்டா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளோட இன்புட் அப்சர்வேஷனையும் நம்ம என்ன ஈவெண்ட் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் எப்படி கலெக்ட் பண்ணுவோம்னா, நம்ம எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ரெயினை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனோட ப்ரீவியஸ் நாலேஜ், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டாவை வந்து கேதர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா, நம்ம எடுத்திருக்கிற டெஸ்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து 2022 இயரில் கலெக்ட் பண்ண ஒரு கிளைமேட்டிக் அப்சர்வேஷனாக இருந்துச்சுன்னா, இந்த கிளைமேட்டிக் அப்சர்வேஷனுக்கு ரிலேட் ஆகி ப்ரீவியஸ் இயர் மேபி 2020, 2021 அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு என்ன அவுட்கம் ஆஃப் ரெயின் வந்து நடந்திருக்குன்ற அப்சர்வேஷனை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். ஸோ பாஸ்ட் ரெக்கார்டட் அப்சர்வேஷன் ரிலேட்டட் டு தி கரண்ட் டெஸ்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நோட் பண்ணணும். இந்த நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன்ன்றது ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக். இப்போ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில் இன்புட் அப்சர்வேஷன்ஸும் அலாங் வித் தி அவுட்கம்மும் இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில் இன்புட் அப்சர்வேஷன்ன்றது டார்க் கிளவுட், விண்ட், ஹியூமிடிட்டி. ஸோ இந்த இன்புட் அப்சர்வேஷனுக்கு என்ன அவுட்கம் ஆஃப் ரெயின்ன்றதும் நம்ம டேட்டா செட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில் ஒரு 6 இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கிளைமேட்டிக் அப்சர்வேஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், விண்ட் ஈக்குவல் டு நார்மல், ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு ஹை. ஸோ இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளோட ரெயின் ஈவெண்ட் என்னவா இருந்திருக்கும்ன்றது ப்ரீவியஸ் இயர் டேட்டாவில் நமக்கு வந்து ஆல்ரெடி நோனாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா செட்டில் இன்புட் அப்சர்வேஷன்ஸும் அதோட அவுட்கம்மும் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் வந்து பண்ண முடியும். ஒரு கரண்ட்லி அப்சர்வ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஈவெண்ட் ஆஃப் ரெயினை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டா. ஸோ நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் என்ன செய்யும்னா, நம்மளோட கரண்ட் அப்சர்வ்டு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளோட டேட்டா ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ்க்கு, அதாவது மேக்ஸிமம் போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் பேஸ் தியரம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ்னா என்னன்னா, இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட்ல 2 கிளாஸஸ் இருக்கு. ரெயின் ஈவெண்ட் ஈக்குவல் டு எஸ், ரெயின் ஈவெண்ட் ஈக்குவல் டு நோ. ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் ப்ராப்ளம் இது. இதுல கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னா என்னதுன்னா, given a data object X, what is the probability that a data object belongs to class 1? அதே மாதிரி given a climatic condition, அதாவது data object X, what is the probability that the given climatic condition belongs to class 2, அதாவது rain equal to no. ஸோ இதை தான் வந்து கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம்.
நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படி கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதாவது மேக்ஸிமம் போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் கம்ப்யூட் பண்ணுது. கம்ப்யூட் பண்ண மேக்ஸிமம் போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் வச்சு எப்படி ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட்டோட கிளாஸ் லேபிள பிரெடிக்ட் பண்ணுதுன்ற டீடைல் எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்கலாம். நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷனோட ஒர்க்கிங் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பேயஸ் தியரம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேயஸ் தியரமில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் என்ன, அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸில் யூஸ் பண்ணுற நொட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்னு சொல்கிறதுனால நம்ம நிறைய ப்ராபபிலிட்டிஸ் நம்மளோட கம்ப்யூட்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸோட தரோ அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். ஸோ இந்த வீடியோவில் பேயஸ் தியரமோட ஃபார்முலேஷனை ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேயஸ் தியரம் நம்ம தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த பேயஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷனில் கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபர்ட்டிஸ் கால்குலேட் பண்ணுறது, அந்த கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபர்ட்டிஸ் வச்சு எப்படி ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்கை பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் தியரம் கான்செப்டை தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த பேஸ் தியரம் கான்செப்டை ஒரு எக்ஸாம்பிளோட நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த பேஸ் தியரம் கான்செப்டை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் தியரமை தாமஸ் பேயசன்றவர் 18th செஞ்சுரியில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த பேஸ் தியரம் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸில் யூஸ் பண்ணுற 2 இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் அண்ட் எவிடன்ஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்மை ரெஃபர் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு த அக்கரன்சஸ் ஆஃப் ரெயின் ஈக்குவல் டு எஸ், ரெயின் ஈக்குவல் டு நோன்றதை வந்து ஈவெண்ட்டுன்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வந்து எவிடன்சஸ். எவிடன்சஸ்ன்றது ரெஃபர்ஸ் டு இன்புட் அப்சர்வேஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், விண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடி அப்படின்ற அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பேயஸ் தியரம். ஸோ பேயஸ் தியரமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போஸ்டீரியர் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேயஸ் தியரமில் இருக்கிற இந்த போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் தான் நம்மளோட நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷனில் கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த போஸ்டீரியர் ஹைபோதசிஸை கால்குலேட் பண்ணி தான் நடக்க போகுது. ஸோ இந்த போஸ்டீரியர் ப்ராபர்ட்டிஸ் கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராபர்ட்டிஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம 3 ப்ராபர்ட்டிஸ் கால்குலேட் பண்ணுவோம். லைக்லிஹுட், ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இப்போதைக்கு நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா இந்த லைக்லிஹுட், ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி, ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்லேருந்து தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்ன்றது பாஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த பாஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்மளோட போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் அதாவது ப்ரெசன்ட் ப்ரெடிக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேயஸ் தியரமோட லாஜிக். நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸோட மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம கையில் இருக்கிற இன்புட் அப்சர்வேஷனோட கிளாஸ் லேபிளை கண்டுபிடிக்கிறது தான். நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் எப்படி இந்த ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் வச்சு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸோட சிம்பிள் அவுட்லைனை இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். டாஸ்க்கை டிஃபைன் பண்ணிவிட்டு நம்மளோட இன்புட் அப்சர்வேஷன்ஸையும் கிளாஸ் லேபிளையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸ்டெப் 2ல் பேயஸ் தியரம் அப்ளை பண்ணி லைக்லிஹுட்டும் ப்ரையார் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இந்த லைக்லிஹுட்டும் ப்ரையார் ப்ராபபிலிட்டிஸும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் வச்சு தான் நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். ஸ்டெப் 3ல் வந்து போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இந்த போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியை நம்ம ஸ்டெப் 2ல் கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற லைக்லிஹுட்டும் ப்ரையார் ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூஸ் வச்சு தான் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸ்டெப் 4ல் தான் வந்து ஒரு இன்புட் அப்சர்வேஷனோட கிளாஸ் லேபிளை அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட் அப்சர்வேஷன் எந்த கிளாஸுக்கு பிலாங் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்டெப் 3ல் நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸை நம்ம எடுத்துப்போம். நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டியில் எந்த கிளாஸுக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிளாஸ் லேபிளை இந்த இன்புட் அப்சர்வேஷனுக்கு நம்ம அசைன் பண்ணிப்போம். இப்போ நம்ம அவுட்லைனாக பார்த்துருக்க இந்த ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் எலாபரேட்டாக இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் வந்து நம்ம நெய் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ் எந்த அப்ளிகேஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த டாஸ்க் அச்சீவ் பண்ண போகிறோன்ற அந்த டாஸ்க்கையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வச்சு ஒரு ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு ப்ரெடிக்டிங் தி அக்கரன்ஸ் ஆஃப் ரெயின்ன்றது நம்மளோட டாஸ்க்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் டாஸ்க் டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எவிடன்சஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்ஸ். ஸோ எவிடன்சஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட இன்புட் அப்சர்வேஷன்ஸ்லாம் எவிடன்சஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்திருக்கிற எவிடன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிளைமேட்டிக் அப்சர்வேஷன் தான். டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், விண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடி, ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு ஹை. அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸை ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெயின்ன்றது தான் அவுட்கம். ஸோ இந்த ரெயின் ஈவெண்ட்டை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதோட அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்னு இருக்கும் ஆர் ரெயின் ஈக்குவல் டு நோன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ எவிடன்ஸஸையும் ஈவெண்ட்ஸையும் நம்ம தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த எவிடன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்லும்போது past historical climatic observation along with the outcome of the rain. இதை தான் வந்து நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டு இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் அப்சர்வ் பண்ணோம்னா டார்க் கிளவுட், விண்ட், ஹியூமிடிட்டின்றது இன்புட் ஆட்ரிபியூட்ஸ், ரெயின்ன்றது அவுட்புட் ஆட்ரிபியூட். ஸோ இந்த நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன்ன்றது சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். அதாவது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட்டில் இன்புட் ஆட்ரிபியூட்ஸோ அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டெப் 2ல லைக்லிஹுட் அண்ட் ப்ரியார் ப்ராபபிலிட்டிஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். லைக்லிஹுட்ன்றது ஒரு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி தான். ஸோ இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டியை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்லேருந்து தான் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், விண்ட் ஈக்குவல் டு ஸ்பீடி, ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு ஹைன்ற கிளைமேட்டிக் அப்சர்வேஷன்ஸை எவிடன்ஸாக நம்ம எடுத்திருக்கோம்னா ஸோ இந்த எவிடன்சஸ்க்கு நம்ம ஈவெண்ட்னு சொன்னோம்னா ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்றது ஒரு ஈவெண்ட், ரெயின் ஈக்குவல் டு நோன்றது ஒரு ஈவெண்ட். ஸோ இதுக்கு லைக்லிஹுட் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்னா ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வேஷன்ஸில் நம்ம ரெயின் ஈவெண்ட் நடந்திருக்கும் போது அதாவது கிவன் ரெயின் ஈக்குவல் டு எஸ் போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் திஸ் கிளைமேட்டிக் அப்சர்வேஷன் எக்ஸ்ன்றது தான் வந்து லைக்லிஹுட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரெயின் ஈக்குவல் டு நோன்ற ஈவெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வேஷனில் நடந்திருக்கும் போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி அப்சர்வேஷன்ஸ் எக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து லைக்லிஹுட். ஸோ இந்த லைக்லிஹுட்டை நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்ல இருந்து தான் வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த லைக்லிஹுட் கம்ப்யூட் பண்ணும்போது நம்ம ஒரு அசம்ஷன் எடுப்போம், நெய்வ் அசம்ஷன் சொல்லுவோம். அதுதான் இந்த கிளாசிஃபையரை நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நெய்வ் அசம்ஷன்ன்றது நம்மளோட டேட்டா செட்ல இருக்கிற இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து கண்டிஷனலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ இந்த அசம்ஷனை வந்து நம்ம நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸில் இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த லைக்லிஹுட் கண்டிஷன் ப்ராபபிலிட்டியை நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் வந்து இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து இண்டிபெண்ட் சொல்லும்போது டார்க் கிளவுட், விண்ட், ஹியூமிடிட்டி இந்த 3 இன்புட் அப்சர்வேஷனுமே இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ப்ராபபிலிட்டி தட் தெர் இஸ் அ ரெயின் and there is a dark cloud அப்படின்றது it is independent of probability that there is a rain, wind equal to speedy. ஸோ இந்த 3 இன்புட் ஆட்ரிபியூட்ஸும் நம்ம வந்து கண்டிஷனலி இண்டிபெண்ட்னு சொல்றதுனால நம்ம இந்த ப்ராபபிலிட்டி இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டியை இப்படி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கண்டிஷன் ப்ராபபிலிட்டிஸாக நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நெய்வ் அசம்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளோட இன்புட் அப்சர்வேஷன்ஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை இண்டிவிஜுவலாக நம்ம கண்டிஷன் ப்ராபபிலிட்டியாக இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி தட் தெர் இஸ் அ ரெயின், கிவன் தெர் இஸ் அ ரெயின், வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தெர் இஸ் அ டார்க் கிளவுட். இந்த மாதிரி given there is a rain, what is the probability the wind is speedy, given there is a rain, what is the probability the humidity is high. ஸோ இப்படி தான் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம லைக்லிஹுட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த லைக்லிஹுட் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட நெய்வ் அசம்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலேஷன் படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்மளோட எவிடன்சஸ் எக்ஸ்ன்னு சொன்னோம்னா எக்ஸ்ன்றதுல செட் ஆஃப் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இங்கே டார்க் கிளவுட், விண்ட், ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி x1, x2, x3, xnன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைக்லிஹுட் ப்ராபபிலிட்டி எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா since it is conditionally independent, the probability of x conditioned on c is equal to product of all the individual input attributes, அதாவது input evidences conditioned on the class label. லைக்லிஹுட் கம்ப்யூட் பண்ணி முடிச்ச உடனே ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து சின்றது நம்ம கிளாஸ் லேபிள், அதாவது ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளாஸஸ் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்.
இப்போ நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல ரெயின்ன்றது தான் அவுட்புட் ஆட்ரிபியூட். இந்த அவுட்புட் ஆட்ரிபியூட்ல 2 கிளாஸஸ் இருக்கு. ரெயின் ஈக்குவல் டு எஸ் அண்ட் ரெயின் ஈக்குவல் டு நோ. ஸோ இப்போ இதோட ப்ரையார் ப்ராபர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா, ப்ரியார் ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வேஷன்ஸ்ல ஹவு மெனி டைம்ஸ் இட் வாஸ் ரெய்னிங் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் இட் வாஸ் நாட் ரெய்னிங். இதுதான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் ஈக்குவல் டு எஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் ஈக்குவல் டு நோ. இந்த ப்ரையார் ப்ராபபிலிட்டியும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 2ல நம்ம 2 ப்ராபபிலிட்டிஸ் கால்குலேட் பண்ணுறோம். லைக்லிஹுட் கம்ப்யூட் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த ப்ரையார் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் 3ல வந்து நம்ம போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த போஸ்டீரியர் ஹைபோதசிஸும் ஒரு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி தான். இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வந்து நம்ம வந்து பேயஸ் தியரம் லாஜிக் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேயஸ் தியரம் லாஜிக் படி நம்ம பார்த்தோம்னா it is nothing but the product of likelihood and prior probabilities. இந்த numerator part நம்ம step 2லயே முடிச்சு வச்சுட்டோம் and divided by probability of the evidences. ஸோ naive Bayes கிளாசிஃபிகேஷன்ல நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து எந்த கிளாஸுக்கு போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் அதிகமாக இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்றது ஒரு கிளாஸ், ரெயின் ஈக்குவல் டு நோன்றது ஒரு கிளாஸ். ஸோ இப்போ இந்த போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் ரெயின் ஈக்குவல் டு எஸ்ஸுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், ரெயின் ஈக்குவல் டு நோவுக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த ரெயின் ஈக்குவல் டு நோன்ற அந்த கிளாஸ் லேபிளோட போஸ்டீரியர் ஹைபோதசிஸும் ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்ற கிளாஸ் லேபிளோட போஸ்டீரியர் ஹைபோதசிஸையும் நம்ம பேஸ் தியரம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட டினாமினேட்டர் பார்ட் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ naive Bayes கிளாசிஃபிகேஷனில் எந்த கிளாஸ் லேபிளுக்கு ஹையஸ்ட் போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் வருதுன்றத நம்ம பார்த்து அந்த கிளாஸ் லேபிள்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கம்பாரிஷன் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறதுனால டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால ஸோ கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்காக நம்ம டினாமினேட்டர் பார்ட்டை naive Bayes கிளாசிஃபிகேஷனில் கம்ப்யூட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட நியூமரேட்டர் பார்ட் மட்டும் தான் கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெயின் given the evidences வந்து is equal to the numerator part, likelihood and the prior probability of getting the rain. அதே மாதிரி probability of not getting the rain given the evidence-ன்றது அதோட நியூமரேட்டர் பார்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது likelihood into the prior probabilities of not getting the rain. இந்த ஸ்டெப் 3ல நம்ம போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் ஆஃப் ஆல் தி கிளாஸஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்டெப் 4ல வந்து இந்த அசைன்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த அசைன்மெண்ட் ப்ராசஸ் இந்த கம்பேரிஷன் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ நம்ம ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்ற ஒரு கிளாஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற போஸ்டீரியர் ஹைபோதசிஸும் ரெயின் ஈக்குவல் டு நோன்ற கிளாஸுக்கு கண்டுபிடிச்சிருக்க போஸ்டீரியர் ஹைபோதசிஸும் ரெண்டத்தோட வேல்யூவும் எடுத்துட்டு எந்த வேல்யூ வந்து ஹையஸ்டாக இருக்கோ எக்ஸ் பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்ற கிளாஸோட போஸ்டீரியர் ஹைபோதசிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ரெயின் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் naive Bayes கிளாசிஃபிகேஷன் ஒரு டேட்டா ஆப்ஜெக்டோட அதாவது இன்புட் அப்சர்வேஷனோட கிளாஸ் லேபிளை ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த naive Bayes கிளாசிஃபிகேஷனில் 2 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ்ன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட்டா சப்போஸ் நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி அந்த லைக்லிஹுட் வந்து கம்ப்யூட் பண்ணுவோன்றது தான். இப்போ ஸ்பெஷல் கேஸ் 1ன்றது கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட் டேட்டா செட். அதாவது நம்ம எடுத்திருக்கிற இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து கண்டினியூஸ் வேல்யூட் ஹோல்ட் பண்ணிச்சுன்னா இப்படி லைக்லிஹுட் கம்ப்யூட் பண்ணணுன்றது தான். நம்ம எடுத்திருக்கிற ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் கேட்டகரிக்கல் வேல்யூஸ் தான் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற டேட்டா செட்டில் ஏஜ், சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட். ஸோ இதில் லைக்லிஹுட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இன்புட் ஆட்ரிபியூட்ஸுக்கு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் கால்குலேட் பண்ணிட்டு அந்த காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவை தான் நம்ம வந்து லைக்லிஹுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷல் கேஸ் 2ன்னு பார்த்தோம்னா ஜீரோ ப்ராபபிலிட்டிஸ். ஸோ இந்த ஜீரோ ப்ராபபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்மளோட அப்சர்வேஷன் வந்து டார்க் கிளவுட் ஈக்குவல் டு எஸ், விண்ட் ஈக்குவல் டு நார்மல், ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்சர்வேஷனாக எடுத்திருந்தோம்னா இந்த டேட்டா செட்டை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் நம்ம இப்போ லைக்லிஹுட் எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில் ஏற்கனவே வந்து ரெயின் ஈவெண்ட் நடந்திருக்கும் போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி அப்சர்வேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது சின்ஸ் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கண்டிஷன் ப்ராபபிலிட்டிஸாக நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டெப் 2ல இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற எவிடன்சஸில் when there is no rain
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டார்க் க்ளவுடுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த சினாரியோ வந்து நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வேஷன்ல நடந்திருக்கவே செய்யாது. ஸோ ரெயின் இல்லாதபோது நமக்கு டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு எஸ் என்ற அப்சர்வேஷனே நடக்கல நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட்டில். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி 0 ஆகுறதுனால இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் கண்டிஷன் ப்ராபபிலிட்டிஸ் நம்ம லைக்லிஹுட் டிஃபைன் பண்ணுறதுனால இந்த என்டையர் ப்ராபபிலிட்டி வந்து 0 ஆயிரும். ஸோ இப்போ இந்த என்டையர் ப்ராபபிலிட்டி 0 ஆகும்போது நம்மளோட கம்பேரிஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு லாப்லேஷியன் கரெக்ஷன்ன்ற ட்ரிக்கை வந்து நம்ம பண்ணுவோம். இந்த லாப்லேஷியன் கரெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷன் வித்தவுட் லாப்லேஷியன் கரெக்ஷன் பண்ணோம்னா, ஸோ ரெயின் ஈக்குவல் டு நோன்ற கிளாஸுக்கு லைக்லிஹுட் கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு எஸ்ன்ற இந்த வேல்யூ வந்து 0ன்னு வந்துடும். ஸோ நம்மளோட இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ரெயின் ஈக்குவல் டு நோன்ற கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வந்து 0 ஆகுது. ஸோ த என்டையர் லைக்லிஹுட்டையும் வந்து நமக்கு 0ன்னு ஆயிடுது. ஸோ இந்த லாப்லேஷியன் கரெக்ஷனில் ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட நேவ் அசம்ஷன் படி ஆட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்து ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் மற்ற ஆட்ரிபியூட்டை அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த லாப்லேஷியன் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரிட்டன் பண்ண போகிறோம். ஸோ ரெயின் ஈக்குவல் டு நோன்ற அந்த கிளாஸுக்கு டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு நோன்ற ஒரு ரெக்கார்டு இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிப்போம். அதே மாதிரி டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு எஸ்ன்ற ஒரு ரெக்கார்டு இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து ரெயின் ஈக்குவல் டு நோன்ற கிளாஸில் வந்து நமக்கு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு எஸ்ஸில் ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு நோக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணும்போது, அதாவது கிவன் ரெயின் ஈக்குவல் டு நோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு எஸ்ன்றது நம்ம வந்து 1/5 எழுதிப்போம். கிவன் ரெயின் ஈக்குவல் டு நோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் டார்க் க்ளவுட் ஈக்குவல் டு நோன்றது இப்போ ஏற்கனவே 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. லாப்லேஷியன் ட்ரிக் படி நம்ம வந்து இன்னொரு ரெக்கார்ட் இமிட்டேட் பண்றோம். ஸோ அதனால வந்து 4/5ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்ம 0 ப்ராபபிலிட்டியை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 கேசஸுக்கும் நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுனால நமக்கு ஓவரால் ப்ராபபிலிட்டி வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் வந்து இந்த 0 ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் வந்து ஓவர் கம் பண்ணும். ஸோ இந்த 2 ஸ்பெஷல் கேசஸை நம்ம நெய்வ் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சம்மரைசேஷன் பார்த்தோம்னா, நெய்வ் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வச்சு ஒரு டேட்டா ஆப்ஜெக்டோட கிளாஸ் லேபிளை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸ் லேபிள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேஸ் தியரம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸோட கிளாஸ் மெம்பர்ஷிப் ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ரெடிக்டிங் தி ஈவெண்ட் ஆஃப் ரெயின். ஸோ ஒரு கிளைமேட்டிக் அப்சர்வேஷனை வந்து எவிடன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா செட் கால்குலேட் பண்ணிட்டு நேவ் பேஸ் தியரம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து மெம்பர்ஷிப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது போஸ்டீரியர் ஹைப்போதசிஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். எந்த கிளாஸஸ்க்கு ஹையஸ்ட் போஸ்டீரியர் ஹைப்போதசிஸ் வருதோ தி இன்புட் டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷனோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங், கிளைமேட்டிக் அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். இமெயில் கிளாசிஃபிகேஷன், இமெயில்ஸ் வந்து இன்பாக்ஸுக்கு போகணும், எந்த இமெயில்ஸ் வந்து ஸ்பேமுக்கு போகணும்னு கிளாஸிஃபை பண்ணணும்னா அங்கே நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். டிசீஸ் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கிராப் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இங்கெல்லாம் கிளாசிஃபிகேஷனும் கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் டாஸ்க்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்லையோ ரிசர்ச் ஒர்க்லையோ இந்த நெய்வ் பேஸ் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.